Good morning children. PHPல conditional statements பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல if else statements பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் programs நான் work out பண்ணி காமிக்கிறேன். இதனுடைய கான்செப்ட்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய புக் பேக்ல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு, ப்ளஸ் கொஞ்சம் அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதை பேஸ் பண்ணி நிறைய உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், ப்ரோக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். So let us start with an example. Notepad++ இப்போ டைப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து புக்ல இருக்கிற எக்ஸசைஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இது வரைக்கும் நம்ம PHPல எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா அவுட்புட்டை. இதில் பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண முடியும் PHPல. என்ன டிஃப்ரென்ஸ் பிரிண்ட்டுக்கும் எக்கோக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே அவுட்புட்டை வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 1ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், ஆனால் எக்கோ அப்படின்றது எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்ட் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் 1ன்ற வேல்யூவை, வேறஸ் எக்கோ ஸ்டேட்மெண்ட் எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். ஆனால் எக்கோ தான் பிரிண்ட்டை விட ஃபாஸ்டர். இது வந்து அடுத்த டிஃப்ரென்ஸாக எடுத்துக்கலாம். பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெராமீட்டர் தான் எடுத்துக்கும், ஆனால் எக்கோ வந்து மல்டிபிள் பெராமீட்டர்ஸ் எடுத்துக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எப்படி சேவ் பண்ணும் ஞாபகம் இருக்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஃபைலில் போயிட்டு சேவ், சி டிரைவில் எக்ஸாம்பிள HTdocsல போயிட்டு இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். .phpன்ற எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மறக்கக்கூடாது. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் வந்து sample.phpன்னு சேவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ப்ரௌசரில் வியூ பண்ணலாம். HTTP localhost நம்ம ஃபைல் நேம் .php. இங்கே பாருங்க, இங்கே ஏன் இப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்னுடைய வேல்யூ எதுவுமே இங்கே இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 0ன்னு எடுத்துக்கும். ஸோ இங்கே இஃப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபால்ஸ். 1னா ட்ரூ, 0னா ஃபால்ஸ். எக்ஸுக்கு எந்த வேல்யூ நம்ம இங்கே கொடுக்கல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு செட் ஆயிடும். ஸோ இப்போ இங்கே இஃப் 0ன்னு இருக்கு கண்டிஷனில், 0னா ஃபால்ஸ்னா எந்த பகுதி எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் பகுதி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு என்ன ரிசல்ட் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு, ஹவ் ஆர் யூ அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா the value will be set to 0. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே நான் வேல்யூ வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். print $x இப்போ இதில் பாருங்க, இப்போ பிரிண்ட்னுடைய பர்பஸ் சொன்னோம் இல்லையா, பிரிண்ட்னு யூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் அ வேல்யூ 1. இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கோம், எக்ஸ்னுடைய வேல்யூ 1. இங்கே பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், எக்ஸ்னுடைய வேல்யூ. ஸோ 1ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும். ப்ளஸ் இதில் வந்து என்ன, இப்போ இஃப் கண்டிஷன் என்ன இருக்கும், இங்கே 1ன்னு இருக்கு. 1 என்ன மீனிங், ட்ரூ. அப்போ நமக்கு எது டிஸ்பிளே ஆகும், இஃப்க்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இங்கே 1ன்ற ஆன்சரும் நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷன் செக் பண்ணும்பொழுது ட்ரூன்றதுனால ஹாய் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். சேவ் பண்ணிட்டு நம்மளுடைய அவுட்புட் பார்க்கலாம். நீங்கள் பாருங்க, 1ன்றது டிஸ்பிளே ஆகிருக்கு. அட் த சேம் டைம் ஹாய் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதான் சொன்னாலே பிரிண்ட் அப்படின்றது will return a value. ஸோ நெக்ஸ்ட் இதே வந்து நான் எக்கோ யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க.
இப்போ இங்கே எக்கோன்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க, எரர் அப்படின்னு வரும். ஏன்னா எக்கோ வந்து எந்த வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணாதுன்றதுனால கண்டிஷன் வந்து எம்டியாக தான் இருக்கும், அதில் எதுவுமே இருக்காது. நம்ம கண்டிஷன் எதுவுமே இஃப் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் இங்கே கொடுக்கணும். இது எதையுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ணாததுனால கண்டிஷன் வந்து இங்கே எம்டியாக இருக்கிறதுனால என்ன கிடைக்கும், நமக்கு எரர் மெசேஜ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எக்ஸ்னுடைய வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, ஒவ்வொரு தடவையும் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அவுட்புட் பாருங்க. இது ஞாபகம் இருக்கா, பிளஸ் பிளஸ் அப்படின்றது என்ன ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இங்க வேரியபிளுக்கு அப்புறம் வந்திருக்கிறதுனால இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், பின் மிகுப்பு செயற்குறி. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும் போதே. இப்போ இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றதுனால எக்ஸுடைய வேல்யூ என்னவோ அது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்த எக்ஸிக்யூஷன்ல தான் +1 பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்க எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, 0. அப்போ இங்க என்ன இருக்கும், 0 தான் இருக்கும். ஸோ இஃப் 0னா என்ன, ஃபால்ஸ். அப்போ எல்ஸ் பகுதியில் இருக்கிறது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பகுதியில் என்ன இருக்கு, ஹவ் ஆர் யூ, அது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ரிசல்ட்டை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து போஸ்ட் ஆப்ரேட்டர்னுடைய பர்பஸ். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து நான் வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறேன். இங்க $x மைனஸ் மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்க, இந்த எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, இது வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், பின் குறைப்பு செயற்குறி. எப்படி நம்ம இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் பார்த்தோமோ அதே போலதான் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, 1ன்ற வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டைம் தான் -1 பண்ணிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது என்ன வேல்யூ இங்க இருக்கு, 1. இஃப் 1னா என்ன மீனிங், ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூனா இஃப்க்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது இங்க, ஹாய், அது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ரிசல்ட் பார்க்கலாம். பாருங்க, ஹாய்ன்றது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை எப்படி வந்து நம்ம இஃப்ல யூஸ் பண்ணோம்னா அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு. ஏன்னா ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. இப்ப பாருங்க, இங்க எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 0. ++0 முன்னாடி ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் வேல்யூவோட +1 பண்ணிடும். அப்ப இங்க 0 இருக்கு, 0 + 1 அப்படின்னா 1. அப்ப இங்க இஃப்ல என்ன இருக்கும், 1. ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் 1 என்ன இருக்கும், ட்ரூ. அப்ப என்ன எக்ஸிக்யூஷன் என்ன அவுட்புட் இருக்குன்னு பாருங்க, அந்த ஹாய்ன்றத நமக்கு இருக்கும். இது ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இஃப்ல யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டபுள் ஈக்குவல் டு போட்டுனா அது என்ன ஆப்ரேட்டர் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இங்க அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன எடுத்திருக்கோம், இங்கே அன்இனிஷியலைஸ்டா இருக்கு எக்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே எந்த வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி செட் டு 0. அப்போ இங்கே எக்ஸ்ல என்ன இருக்கும், 0. இது ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர், டபுள் ஈக்குவல் டு போட்டோம்னா ஈக்குவலான்னு செக் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர். ஸோ இங்கே 0 இருக்கும் இல்லையா, 0 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஹாய்ன்றது பிரிண்ட் ஆகும். இப்போ எல்ஸ் பார்ட்ல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அதுக்கப்புறம் வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இது கண்டினியூவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஸ் பார்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது, ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அது கூட சேர்ந்து இந்த எல்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இது உங்களுடைய புக் பேக் ப்ரோக்ராம். உங்களுடைய ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன இருக்கும்,
ஹாய் ஹலோ அப்படின்னு வரும். இப்போ பாருங்க ஹாய் ஹலோ. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணாதனால இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸ் நமக்கு இங்கே வருது. ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ இங்கே இதோடைய ரிசல்ட் நமக்கு எப்படி கிடைக்கும்? கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நியூமரிக் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்னு பார்த்துருந்தோம். இப்போ இங்கே பாருங்க எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு 10, ஒய்ல என்ன இருக்கு 20. அப்போ 10 கிரேட்டர் தேன் 20யா அப்படின்னு செக் பண்ணும். 10 வந்து 20 விட பெருசா இல்லை. ஸோ ஃபால்ஸ் நமக்கு இங்கே என்ன இருக்கும் 0ன்ற ஆன்சர் இருக்கும். தென் இங்கே பாருங்க 20 ஒய்ல என்ன வேல்யூ இருக்கு 20 நாட் ஈக்குவல் டு 3. கண்டிஷன் என்ன ட்ரூ. அப்போ இங்கே என்ன இருக்கும் 1. இங்கே 0 இருந்தது இங்கே 1. ஸோ 0 + 1 1. 1னா என்ன மீனிங் ட்ரூ. ஸோ இஃப் கண்டிஷன் இங்கே என்ன இருக்கு ட்ரூ. அப்போ ட்ரூனா நமக்கு எந்த பகுதி எக்ஸிக்யூட் ஆகும் ஹாய் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இப்போ பாருங்க ஹாய்ன்றது நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்டுன்றது ரெண்டு சைடுமே வந்து ட்ரூவாக இருந்தால் தான் நம்ம ஆன்சர் ட்ரூன்னு கிடைக்கும். ஆர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பக்கம் வந்து ட்ரூ இருந்தால் கூட ஆன்சர் ட்ரூன்றது வந்துடும். இப்போ என்னுடைய எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். எக்ஸ்னுடைய வேல்யூ 10 இருக்கு. 10 கிரேட்டர் தேன் 20. கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்கும் 0. நெக்ஸ்ட் அண்டு கூட இங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே 0 and 1. அண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் 0 இருந்தால் கூட ஆன்சர் 0. மல்டிப்ளிகேஷன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 0 and 1 நமக்கு என்ன ரிசல்ட் இருக்கும் 0. நெக்ஸ்ட் ஆர் பார்க்கும்போது 0 or 1. ஆர் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன் ஒரு பக்கம் 1 இருந்தால் கூட ஆன்சர் 1. ஸோ 0 or 1 ஆன்சர் நமக்கு 1. 1னா என்னது ட்ரூ. ஸோ நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும் ஹாய்ன்றது எக்ஸிக்யூட் ஆகும். இது புரியும்னு நினைக்கிறேன். தெளிவாக இன்னொரு தடவை நீங்கள் கவனிச்சு பாருங்க புரியும் உங்களுக்கு. ஸோ ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்கு ஹாய்ன்றது ரிசல்ட் டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம ஃபைனல் எக்ஸாம்பிள். இங்கே -100 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். XY வேல்யூலாம் எதுவுமே நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணல. இப்போ என்னுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்ன்றது சொல்ல முடியுமா பாருங்க. இஃப் -100 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஹாய் இல்லைன்னா ஹவ் ஆர் யூன்றது டிஸ்பிளே ஆகணும். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன அவுட்புட் வரும்ன்றதை சொல்ல முடியுமா பாருங்க. 0 தவிர வேற எந்த வேல்யூ இருந்தாலும் அது என்னவா எடுத்துக்கும் ட்ரூன்னு எடுத்துக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிசல்ட் என்னவா இருக்க போகுது ஹாய் அப்படின்றது டிஸ்பிளே ஆக போகுது. ரிசல்ட் பார்க்கலாம். நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் ஹாய்ன்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னுடைய யூசேஜ் ஆர் எக்ஸிக்யூஷன் எப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். திருப்பி ஒரு தடவை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புக் பேக்கில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ என்னோட எக்ஸிக்யூஷன்லாம் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.